என் பிள்ளை அதானா உங்கள ஏய் உங்க பிள்ளைன்னு கேள்றா தானே கேக்குறேன் நானு அதான் உங்கள உன்னுடைய பிள்ளைன்னு கேள்றா சேர்த்து சொல்லு அது உன்னுடைய பிள்ளையா அண்ணா சத்தியமா உன் பிள்ளை பெரியம்மா வீட்டு பிள்ளை ரிமோட் பிள்ளையா நான் தான் வச்சிருக்கிறேன் அண்ணாடி ரிமோட் பிள்ளை நீ வச்சிருந்தா ஊர் ஜனம் சொல்லுவேன் ஏய் என்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கிறேன்டா ஓ உன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கிறேன் ஆமா ஆமா அண்ணா இதே மாதிரி ஒரு பிள்ளைய 2 வருஷமா லவ் பண்ணனா நீயே என்ன பண்ண நிஜமாலும் நம்ப முடியலையே யாருங்கிற எங்க சேர்த்து எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் வீட்டு பிள்ளை ஓ 2 மாசமா 2 மாசத்துல பா 2 வருஷமா 2 வருஷமா ஆமா அதாவது நாலு பொண்ணு கேட்டு பார்த்தேன் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குற மாதிரி இல்ல சரி நான் கூத்தாடுறவங்க பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன் தொழில் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்ன என்ன தொழில் சொல்லி கொடுத்தானோ மறந்து தொழில் சொல்லி கொடுத்த குருநாதனே என்ன தொழில்னு கேட்டேன் சீமன கணேசனம் எவ்வளோடா விட்டோம் பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேனாலும் அதுல விட்டோம் உறக்க பேசாத போகமாவுக்கு போயிருவேன் பொண்ணு கேட்டேன் அத்தனை அதுதான் பொண்ணு கேட்ட பொண்ணு கொடுக்கல என்னடா நாமளும் ஆசையை லவ் பண்ணி விட்டுமே பிள்ளை யாரும் கட்டி கொடுக்க மாட்டேறான் இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது எப்படி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்க எந்த கோயில்ல பழனியா பழனியா பழனி எதுக்குடா ஆகும் என்ன அதோட பெரிய கோயில் என்னது அதோட பெரிய கோயில் திருப்பதி போயிட்டியா அதோட பெருசுடா அதோட பெருசுனா ஸ்ரீரங்கம் அதோட பெருசு அந்த கோயில்ல கால் வைக்காத ஆளே இருக்க முடியாது எந்த கோயில நம்ம தாரமனுக்கு ஆகாஞ்சி விடுகாடு என்னடா நினைக்கிற ஒரு செலவு மட்டும் எவ்வளவு ஆச்சுங்கிற 13 கோடி 13 கோடி என்னடா பண்ண அந்த பிறந்த கோடியா புகுந்து கோடியா என்ன டேய் அந்த இல்லடா பிறந்துட்டு கோடி கொஞ்சம் கஷ்டம் தான்டா யோ அப்படி செலவு பண்ணி அதான் கல்யாணம் பண்ணி வருஷம் ஒன்னாச்சு இன்னைக்கு நடந்த சம்பவம் பாதி இன்னைக்கு விடிகால நடந்த சம்பவம் தான் வருஷம் ஒன்னாச்சு ஆடி மாதம் போந்துருச்சு பிள்ளைய கட்டி தான் கொடுத்துட்டோம் பிள்ளைய கட்டி தான் கொடுத்துட்டோம் அவனை கண்டுக்காத நீ சொல்லு மாணிம்பியா இருந்தான் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டோம் இங்க சொல்லு இந்த குறுக்கு பேசுறாங்க மறந்து போயிருவா ஒரு வருஷம் ஆகி போச்சு அதாவது ஆடி மாதம் நோம்பி வந்துருச்சு மாப்பிள்ளை கட்டி தான் பிள்ளை தான் கட்டி கொடுத்துட்டோமே இதுக்கு மேலேயும் நம்ம பிள்ளை பிரிஞ்சு இருக்க முடியாது நான் போய் இப்ப ஏது ஒன்று சேர்த்துக்கலாம் சொல்லி வரணும் முன்னாடி போன் பண்றாரு மாமனாரு மருமோனை எங்க இருக்கிற என்ன பண்ற நல்லா இருக்கிற பிள்ளை பிடிக்குது ஏதோ உண்டாச்சா இல்லையா அப்படின்னாரு உண்டாகிற அளவுக்கு ஏன்ட ஒண்ணு இல்லைங்க ஏதோ 10 ரூபா பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆகி போச்சு நாங்களும் என்ன ஏதுன்னு கண்டுக்கல ஒரு சீது ஜனம் எதுவும் கொடுக்கல இப்பயாத்திரம் எல்லாம் பண்றோம் ஆடி மாசம் போறது தலையாடி வேற உன் வீட்டுக்கு வந்துருக்கு 2 ரூபா அப்படின்னாங்க அப்பன்னு கூப்பிட்டுருக்காங்க முன்ன பண்ண சரி அதான் கூப்பிட்டாங்களே கூப்பிட்டாங்க பக்கம்தான் ஓ எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நேரா போனா பக்கம் தான் ரொம்ப எவ்வளவு தூரம் இருக்கும் ஒரு 32 கிலோமீட்டர் 32 கிலோமீட்டர் ஆமா குறுக்கோழி போனா அதோட கம்மி தான் கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் குறுக்கோழி போனா ஆமா நான் மாதிரி அங்கதான் மூளை எப்படி பஸ்ஸுக்கு போனா காசு செலவாகி போயிருமில்ல பஸ் பேருக்கு போனா 150 ரூபா 2 பேத்துக்கும் சரி பஸ்ஸுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது பொடி நேரம் நடந்து குறுக்கோழியில போயெல்லாம் போனோம் ஏன்னா போற வழியே போனா ஒரு ஏரி பார்த்தோன்னே முன்னாடி கீ வந்துருச்சு ஓ போகலையே ஆமா வயிறு ரொம்ப தின்னப்பட்டேன் இது வயிற்றால போற மாதிரி இருக்குது நாங்க ஆட்டுப்பாவம் போயிட்டாரு அப்படின்னு அதே ஏறி போத முள்ளு காட்டு போத இருக்குது அங்க உள்ளதான் போய் இருந்துட்டு வா அப்படிங்கிறேன் சரி அங்கெல்லாம் போல காலைல முள்ளேறி போயிடும் அப்படின்னா கரெக்டா பார்த்தேன் இதே மாதிரி ஒரு ஆலமரம் பெருசா ஆலமரம் சரி ஆலமரம் தான் இருக்கிறதே இருக்குது நல்ல பெரிய நெவுலா இருக்குது அடியில் சுத்தி சொட்டக்காடு வேற யாரும் இல்ல போய் காட்டுல இருந்து ஆடி இருந்த ஆலமரம் கடி உட்காரு பாத்துக்கலாமே உட்காருக்கு இடமே கிடைக்காது நல்லா முழு இருக்குது நான் பாரு என்னது பாறையா முழு இருக்குது சண்டாளி போய் நல்லா நறுக்கு உட்காந்து போயிட்டு நல்லா பீஸ் கூடு வேற ஏன்னா பீ பாறை மேல படத்துக்கு அது நவுந்து போகுது பட பண்ணு நானும் பாறை தான் பஸ்ட் நினைச்சேன் உடனே முன்னாடி எப்படி கூப்பிடா மாமா இங்க ஓடியா ஓடியாண்ணா கேப்ல அப்படின்னு இங்க பாரு
இத்தனை வருஷமா நம்ம வேண்டுதலா வச்சோம். இந்த சாமி நமக்கு எந்த ஒரு வரமும் தரல. இப்ப பாருமாமா நான் வேண்ட போய் தனபால் நடந்து போற மாதிரி சாமியே வர கொடுத்து கேட்காம ஏன்னா வந்து அவன் மேல பண்ணிவிட்டால ஆமையா இவ பேண்ட பீக்கும் இவ பீ சூட்டுக்கும் ஆமையால சூடு தாங்க முடியல. புடு 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 அது நவுத்துட்டு போகுது. புடு புடுன்னு தான் நடந்து போகுது. ஏன்னா அப்பப்போ ஒரு ஸ்லாங் வரும் அப்பப்ப அப்படி சொன்னாலே ஏதாச்சியா சரிதான் பண்றேன் இது அவளுக்கு தான் மரியாதை. அப்படி சொன்னது உடுப்புல போயிட்டு போகுது நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லி அதான் ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டி போய் சேர்த்து போயிட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டோம். விடிஞ்சா ஆடி ஒண்ணு தலையாடி வேற நைட்டுக்கு ஆள போய் பஜனை வேற பாடணும். அதான் எங்க மாமனார் என்ன பண்ணாரு நல்ல கொட்டை குழம்பு சோறு. என்ன கொட்டம் அவரை கொட்டை குழம்புல தலையாடிக்கு பஜனை பாடுறாங்க. விடிஞ்சாடா கோயில்ல தேங்காய் சுண்டு மேல பஜனை பாடி தேங்காய் சுண்டு கறிக்கறி எடுத்து விட்டுறாங்க. கண்டியான் புழு பசனையில ஓட்டம் பாஜனை கூட்டிட்டுடா. நானே அங்க ஓல வந்து நீ என்ன ஒரு பக்கம் வைக்கல நான் குழச்சிட்டு இருக்கிறேன். அவரைக்கொட்டை குழம்பு ஊத்துனால எல்லாம் ஒரு மணி தின்னப்பட்டோம். சரி நைட்டு 1 மணி ஆச்சு. எங்க வீட்டு உடனே எழுப்புறாள என்ன மாமா எந்திரி மாமா எந்திரின்னா யாப்ல என்ன பிளாச்சுன்னு மாமா அவரைக்கொட்டை குழம்பு நல்லா பிடிச்சிட்டு ஒரு புடி என்ன தெரியல மாமா அவர் அழைச்சது அப்படின்னா பாரு எனக்கு அங்க உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஏன் பயந்துக்கிற உனக்கு சாமி எப்படி வர கொடுத்துக்குது எப்படி நீ வேலை போய் தன்னபால் நடந்து போய் நோக்கி போயிடும். இங்க இருந்து பாத்ரூமுக்கா வெளியே போயிட்டு திரியிற நடு வீட்டுல பேசிக்கலாம். நல்ல மூளை அப்படியே சொல்லிக்கிறேன். இங்க வேலை போய் தன்னபால் வெளியே போயிடும். நம்ம கவலைப்படக்கூடாது வேண்டு வைப்பலாம் அப்படின்னு. சரியா மணி 1 மணினா 1 மணி நைட் 1 மணி 1 மணிக்கு பிய வேண்டாம் மணி 2 ஆச்சு. நானும் இப்ப இந்த பீ போகுமா அப்புறமே போகுமான்னு பாக்குறேன். 1 இன்ச்சு நவரல. மணி 4 ஆச்சு. இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இப்பதான் இந்த பீ போகுமா எப்படா போவோன்னு இந்த பக்கம் வந்து மணி 5 ஆச்சு. கோச்சிக்காத மணி 5 ஆச்சு. இப்பதான் இது போகுமா இல்ல அப்படின்னு அதான் போவே இல்ல. உடனே மத்தன்னு எங்க மாமனார் வராங்களே எங்க இருந்து அவங்க வீட்டுல இருந்து பக்கத்துல இருந்து பொட்டி மத்தால எடுத்துட்டு வராங்களே. சரி பண்ணாங்கடா. ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளை நாம கட்டிட்டு போயிட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு நாம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க வந்துருக்கிறோம். நடு வீட்டுல பிள்ளை பீ பேண்ட் வச்சு என்ன சொல்லுவாங்க வாரா பிள்ளைய அவனுக்கு கட்டி கொடுத்தோம் ஒரு அடக்க சொடக்கல்ல நடு வீட்டுல இப்ப சுத்த பத்தமெல்லாம் கெட்டு போச்சு பிள்ளைக்கு அப்படின்னு நம்மள தப்பா பேச்சு விட மாட்டாங்க. சுத்தி முத்தி மாத்தேன் எங்களுக்கு பந்தி போறதுக்கு தாவலை இலை வச்சிருந்தாங்க. எடுத்துட்டு வந்து இலை போட்டு பீய போட்டு மூடிவிட்டேன். இலை போட்டேன் ஏன்னா பீய தான் மூடிவிட்டோம். இந்த நாத்தத்தை என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அப்ப பாரு அப்போ நான் எவ்வளவு பிரில்லியன்ட் மைண்ட் பாரு எனக்கு அண்ணாட்ட போனது இலைய எடுத்து போடுவாங்க. எந்திரிச்சா மாட்டிக்குவோம். நீங்க அண்ணாட்ட உட்காரு நான் இன்னாட்ட உட்காடுறேன். அவங்க வந்து நின்றுட்டு பேசிட்டு போயிருவாங்க அல்லியஞ்சு பிள்ளை அப்படின்னு. காவலாகி போச்சு. நான் சொன்ன உடனே பொண்டாட்டிய மேட்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டான். ஏன்னா வந்தானுங்கல்ல இன்னும் பேசிட்டு போகணும்ல உடனே என்னன்னு தெரியல. ஒரு வாரம் கழிச்சு நம்ம மரும வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தோடனே நம்ம பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு விட்டிய காலம் இவன் என்னமோ ஒத்திய பாக்குறான்டா. கூத்து ஒத்திய பாக்குறான். இவனை விடக்கூடாது நாமளும் ஏதோ பண்ணி நாமளும் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி சுத்தி 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த பக்கம் மச்சனே இந்த பக்கம் ஒரு பக்கம் மச்சனே ஒரு பக்கம் மாமனாரு. சரி முதல்ல மாமனார் என்ன ஆகிறாரு எப்படி மருமவனே நீங்க மட்டும் தனியா ஒத்திய பார்த்தா பத்தாது. நாங்களும் தான் வருவோம். எங்க நான் ஒவ்வொருலாம் ராகம் போடலான்னாங்க. எங்க மாமனார் ராகப்படி இப்படி நல்லா பிடிச்சியா ஆக என்னமோ நாருதே அங்க செண்டடா அவ பிள்ளை பெரும்பி நாத்துனா மாமனார் இருக்கிறாரு. அவருக்கு மாமனார் ஈசா என்னமோ நாருதேன்னு உடனே எங்க மச்சலாம் பாரு எப்படி இந்த பக்கம் திரும்பி இவன் என்ன கிட்டான் ஆக ரொம்பவே நாருதே ரொம்ப நேரம் கம்மியான இருக்கும் பீ அடுத்து அங்கேயும் போய் கிடைச்சு ஏன்டா வராங்களே சண்டால பாருங்க என்னடா பண்ணிட்டு போய் நீங்க 2 பேரும் நாரத்தை வச்சு சொல்லிவிட்டாங்க. இப்ப நாம தப்பிக்கணும்ல. நான் அப்பதான் ஒரு யோசனை எப்படி உட்காந்துக்கிட்டு தான் மாட்டிக்குவோம். எப்படி கும்மரி எடுத்து போடுவாங்க நம்மள. அதனால எதிர்த்து நின்னுகிட்டேன் இப்படி நின்னுகிட்டு எங்க வீட்டுக்காரிட்டு சொல்றேன் இல்ல அப்படின்னு என் கண்ணுச்சாடி கண்டி எங்க வீட்டுக்காரி நவுந்துக்கிட்டான். அப்படி ஓடி போயிட்டான். நல்லா பாத்துக்கா எங்க மச்சனை என்னாண்ட இந்த பக்கம் எங்க மாமனாரு நீ சென்ட்ரல்ல நான் சென்ட்ரல் இந்த வாட்டர்ல நிக்கிறேன். நின்னுகிட்டேன் நம்பராக அப்படி எப்படி ஆக அங்க பீதான் நான் அடிச்ச மாதிரி கட்டி
மச்சன வாயில எவ்வளவு பிய்யி மாமனார் வாயில எவ்வளவு பிய்யி காலையில இருந்து வெட்டுறதுக்கு தொலைக்கிட்டு சிக்காம கூத்தாடிட்டு தெரியுது நீங்க போட்டதுல இருக்கிறது எங்க கண்டவர்கள் போய் உட்காந்துக்கிறான்னு தெரியல அந்த மாதிரி எங்க வீட்டு பீக்கதான் அப்படியே போச்சு பொண்டாட்டி புடிச்சு வச்சுக்கிட்டாங்க சரி பொண்டாட்டியா போனாலும் வாங்க கூத்தாடியான்னு வந்துட்டேன் உள்ள போன பிள்ளை வருவாளா சொல்ல வருவா அவர் சொல்லி விட சொல்றது